வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தோட கதை என்னன்னா, அண்ணனும் தங்கச்சியும் காதலிக்கிறாங்க. இந்த காதல் சரியா தவறா அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாம இந்த படத்தை முழுசா பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது ஒரு ஸ்பானிஷ் படம். படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கூட கார்ல போயிட்டு இருக்கா. முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற கோபம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ரெண்டாவதா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதனால இவங்க வாழ்ந்துட்டு இருந்த இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அந்த ஊரையும் காலி பண்ணிட்டு இப்போ அந்த புது அப்பா வீட்டுக்கு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேரு நோவா. அவளுக்கு அவங்க அம்மாவோட கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை. ஆனா இது அவங்க அம்மாவோட முடிவு அப்படிங்கறதால அவ அமைதியா அதை பொறுத்துக்கிறா. அப்பதான் அவங்க அம்மாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதோ பாருமா, நான் ஒரு சேடிஸ்ட கல்யாணம் பண்ணிட்டு அனுபவிக்காத கஷ்டத்தையெல்லாம் அனுபவிச்சிட்டேன். உனக்கு எதுவுமே மறந்துருக்காது. அந்த சேடிஸ்ட் சைக்கோ அப்பா கிட்ட மாட்டிட்டு நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படிங்கறது நினைச்சு பாரு. எனக்கு இப்போ ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல மனுஷன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரு. அதனால நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அவர் வீட்டுக்கு தான் போறோமா. தயவு செய்து உங்க அப்பா கிட்ட உன்னோட கோபத்தை காமிச்சிடாத, கொஞ்சம் கனிவா இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, இதோ பாருமா, திடீர்னு ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தி இது உங்க அப்பா அப்படின்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் தொண நச்சிட்டே இருக்காத அப்படின்னு கடுப்பா சொல்றா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நோவாவோட அம்மாவை அவ புருஷன் பயங்கரமா அடிச்சு சித்திரவதை பண்ணியிருப்பான். அப்படி ஒரு தடவை அம்மாவை அடிக்கும் போது சின்ன பொண்ணா இருந்த நோவா வந்து அவனை தடுக்கவும் அவளையும் அவன் காயப்படுத்தியிருப்பான். பெத்த பொண்ணவே காயப்படுத்த ஆரம்பிச்சிட்டானே, இதுக்கு மேல பொறுத்துக்க கூடாது அப்படின்னு அத்தனை நாள் பொறுமையா இருந்த நோவாவோட அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண, போலீஸ் அவனை தொக்கா தூக்கிட்டு போய் ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. பல வருஷமாச்சு, இன்னும் ஜெயிலுக்குள்ள தான் கிடக்குறான். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிற அந்த ஏரியாக்குள்ள கார் டிராவல் ஆகி இப்போ ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்குது. காரை விட்டு இறங்கின நோவா அவ அறியாமையே வாவ் அப்படின்னு முணுமுணுக்கிறா. அது ஒரு மிகப்பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு அரண்மனை. ஏகப்பட்ட ஆட்கள் அங்க வேலைக்கு இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா பாடி கார்ட்ஸ் அவ்வளவு பேர் அங்க நின்று இருக்காங்க. காரை விட்டு இறங்கின உடனே நோவாவோட அம்மா ஓடி போய் புருஷனை கட்டி பிடிச்சிக்கிறா. சரி, தன்னோட பேகை எடுக்கலாம் அப்படின்னு கார்ல வந்து கை வைக்க, ஐயோ அம்மா, இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, நாங்க எதுக்கு இருக்கோம் அப்படின்னு அங்க வந்த ஒரு வேலைக்காரன் அவ பேகை தூக்கிட்டு வராரு. நோவாக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது, ஒரே நாள்ல வாழ்க்கை தலைகீழா மாறுது அப்படின்னு அவன் நினைக்கிறா. இருந்தாலும் இந்த அரண்மனை வீடு அவளுக்கு பெருசா அட்ராக்ட் ஆகல. இடுக்கு பிடிச்ச மாதிரி இருந்த அந்த சின்ன வீட்டுல ஒரு சின்ன ரூமுக்குள்ளதான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தா. அந்த வீட்டுல வாழ்ந்த சுகம் இங்க கிடைக்குமா அப்படின்னு அவளுக்கு தெரியல. அவங்க அம்மா அப்பாவை அறிமுகப்படுத்துறாரு. ஆனா இவ பெருசா கண்டுக்காம வீட்டுக்குள்ள போயிடுறா. நோவா வாழ போற அந்த ரூமை அவங்க அம்மா காமிக்கிறாங்க. அதை பார்த்து நோவா மிரண்டே போயிடுறா. அந்த ரூம்ல இல்லாத வசதியே இல்ல. நோவா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே காஸ்ட்லியான துணிகள் விதவிதமா வாங்கி அங்க மாட்டப்பட்டிருக்கு. இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கும் போதே நோவாவோட காலேஜ் ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான். என்னடி, உங்க புது அப்பா வீட்டுக்கு போயிட்டியா? ஆள் எப்படி இருக்காரு? வீடெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு அவ கேட்க, வீடா, இது அரண்மனடி. அவரை பார்த்தா நல்லவர் மாதிரி தான் தெரியுது. இந்த ரிச் லைஃப் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றான். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஏதோ எடுத்துட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணவும் ஃப்ரிட்ஜுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். திடீர்னு அங்க ஒருத்தர் நிக்கிறத பார்த்த உடனே பயந்துட்டு போனை கீழே போட்டுறான். யாரா நீ, இங்க என்ன பண்ற அப்படின்னு படபடப்போட நோவா கேட்க, இந்த கேள்வியை ஆக்சுவலா நான் தான் உன்னை கேட்கணும். உங்க அம்மா தான் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. சோ முறைப்படி பார்த்தா நீ எனக்கு தங்கச்சி ஆகணும். ஹலோ தங்கச்சி, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்க, நோவாக்கு அது பிடிக்கல. இதோ பாரு, தங்கச்சின்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வேண்டாம், நீ ஒண்ணு என்னோட அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்றான். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவன் பேரு நிக்கு. அப்ப கீழே விழுந்த போனை எடுக்கலான்னு சொல்லிட்டு குனிரா. அப்ப பார்த்தா மலமாடு சைஸ்ல ஒரு நாய் இவளை பார்த்து குறைக்க, அது கத்துறத பார்த்து நோவா பயந்து போயிடுறான். இதுக்கு தான் சொல்றது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. ஐ எம் சாரி அண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, என்னது சாரி அண்ணாவா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. இப்ப உன் நாயை என்ன பண்ற பாரு அப்படின்னு ஒரு பேன் எடுத்து அந்த நாயை அடிக்கிறக்கோங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து, அதுகிட்ட வம்பு வச்சுக்காத. தொடைய பிடிச்சதுன்னா 1 கிலோ சதை எடுக்காம விடாது, விடு, நானே அதை கூல் டவுன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹே பாய் கூல் டவுன் அப்படின்னு சொல்ல, இப்ப அது அமைதியா கீழே படுத்துக்குது. போனை எடுத்து பார்த்த போதுதான் தெரியுது அவ ஃப்ரெண்டு இன்னும் லைன்ல தான் இருக்கா அப்படின்னு. இங்க நடந்ததையெல்லாம் அவ கேட்டிருப்பா போல இருக்கு. என்னடி, என்ன சொல்றா உன்னோட புது அண்ணன் அப்படின்னு அவ பங்குக்கு அவ கடுப்பேத்த, இந்த மாதிரி திமிரு பிடிச்ச பசங்கெல்லாம் எனக்கு அண்ணனாக முடியாது, இப்ப நீ போனை வை அப்படின்னு போனை கட் பண்ணிடுறான். புது இடமா இருக்கிறதால நோவாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போர் அடிச்சுட்டு சோஃபால உட்காந்துருக்கா. அப்பதான் அப்பாவும் அம்மாவும் வந்து அவளை இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னு இன்வைட் பண்றாங்க. அவரை அப்பான்னு சொல்றதா ஸ்டெப் ஃபாதர்னு சொல்றதா தெரியல. அவரை ரொம்ப நல்லவர்னு நோவா சொன்னனால அப்பான்னு வச்சுக்கலாம். சரி, வீட்டுல போர் அடிச்சுட்டு தானே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதால நோவா வரேன்னு சொல்லி சம்மதிக்கிறா. இப்ப அவங்க 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்க, எங்க அந்த வால் இல்லாத குரங்கு அப்படின்னு பாக்குறா. பார்த்தா நிக்கு தனியா
வேற ஒரு கார்ல வரான். நோவாவை பார்த்து குறும்பா அவன் சிரிக்க, இதை பார்த்த நோவாக்கு பயங்கர கடுப்பாகுது. இப்போ அவங்க ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருக்காங்க. வாய்க்கு வாய் நிக்க பத்தியே அவங்க அப்பா பேசிட்டு இருக்காரு. நிக்கலஸ் ரொம்ப திறமையானவன், படிப்புல சுட்டி, அவன் லா காலேஜில் படிச்சுட்டு இருக்கான், கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய லாயர் ஆயிடுவான் அப்படின்னு பையனை பத்தியே ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்க, தாங்கல அப்படிங்கிற மாதிரி கடுப்புல நோவா உட்காந்துட்டு இருக்கா. நோவா கிட்ட சீன் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நிற்கும். எனக்கு சில பேப்பர் ஒர்க் எல்லாம் பெண்டிங் இருக்கு, நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிற மாதிரி பந்தா காமிக்கிறான். ஓ பந்தா என்ன உனக்கு மட்டும்தான் சொந்தமா, உன்னை விட டபுள் மடங்கா நான் பந்தா காமிக்கிறேன் பாரு அப்படின்னு நோவாவும், ஆமாமா எனக்கும் நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி, ஏதோ நீங்க கூப்பிட்டீங்களேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியாமா, சரி சரி போய் நீங்க 2 பேரும் உங்க வேலையை பாருங்க, நிக்கோலஸ் போற வழியில தங்கச்சியை வீட்டில் இறக்கி கூட்டிட்டு போயிரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, இப்போ அவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. போற வழியெல்லாம் 2 பேரும் முறைச்சிட்டே போறாங்க. சும்மா இருக்கிற குரங்க சொரிஞ்சு விடுற கதையா நிற்கும். ஆமா எதுக்காக நான் உன்னை தங்கச்சின்னு கூப்பிட்டா உனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு கேட்க, நீ ஒன்னும் எங்க அம்மா வயிற்றுல பிறக்கல ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓ உங்க அம்மானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு நிக்கு கேட்கவும், ஆமா எனக்கு அம்மானா பிடிக்கும், அம்மாவை யாருக்கு தான் பிடிக்காது, நீ தான் அம்மா இல்லாம வளர்ந்தவனாச்சே, உனக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி புரியும் அப்படின்னு கேட்கவும் நிக்குக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. நடு ரோட்லயே காரை நிறுத்தி முதல்ல காரை விட்டு இறங்குடி அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்க, இறங்குடி அப்படின்னு சொல்லி அவளை கையை பிடிச்சி காரை விட்டு கீழே இறக்கி விட்டுட்டு கார் எடுத்துட்டு சல்லுன்னு போயிடுறான். அட பாவி, நடு ரோட்ல என்ன விட்டுட்டு போறியா, நீ நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு அவனுக்கு சாபம் விட்டுட்டு இருக்கா. சரி ஏதாவது கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போன் எடுத்து பார்க்கறா. சிக்னலும் கிடைக்கல, போன்ல சார்ஜ் வேற கம்மியா இருக்கு. இப்போ அவளுக்கு இருக்கிற ஒரே வழி அந்த பக்கம் வர ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ல லெஃப்ட் கேட்டு வீட்டுக்கு போறது தான். கண்டிப்பா இந்த சனி முடிச்சவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு அவளுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த பக்கம் போயிட்டு இருந்த ஒரு கார் வந்து நிக்குது. அந்த மகராசன் இவளுக்கு லெஃப்ட் கொடுக்குறான். நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேட்க, நிக்கோட அப்பா பேரை சொல்றான். அவரு வீட்டுக்கா, நிக்க என்னோட ஃப்ரெண்டு தான், நீங்க யார் அவனுக்கு அப்படின்னு கேட்க, என்ன பண்றது ஃப்ரெண்டுன்னு சொல்லி தொலைச்சிட்டானே, உண்மையை சொல்லித்தான் ஆகணும்னு, ஆமாமா நிக்க என்னோட அண்ணன் தான், எங்க அம்மா இப்ப புதுசா அவங்க அப்பனை கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல, நிக்கி இப்ப வீட்டுல இருக்க மாட்டானே, பார்ட்டில இருப்பான். என்னது பார்ட்டியா, ஏதோ பேப்பர் ஒர்க் இருக்கு, நாளைக்கே வக்கீலாகி நாளானிக்கே அவன் ஜட்ஜாக போறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா உதார விட்டுட்டு இருந்தாரு. எந்த பார்ட்டியில அவன் பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, எங்க வண்டியை அங்க விடு அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கார் வருது. காரை விட்டு இறங்குனதும் முதல் வேலையா நிக்க தேடி பிடிச்சு அவன் மூஞ்சியிலேயே பக்குன்னு ஒண்ணு வைக்கிறா. அடி வாங்கினதையும் கூட பொருட்படுத்தாம, ஏய் இங்க நடி பண்ற அப்படின்னு நிக்கு பதறி போயிடுறான். நீ பேப்பர் ஒர்க் பண்ற அழக பார்க்கலான்னு வந்திருக்க, பொண்ணு சரக்குன்னு இங்க கூத்தடிச்சிட்டு இருக்க, உங்க அப்பா என்னடான்னா என்னமோ நீ உத்தம புத்திரன் மாதிரி பேசிட்டு இருந்தாரு, இதை உங்க அப்பாட்ட சொல்லட்டா அப்படின்னு அவனை மிரட்ட, இதோ பாருடி இதுதான் லிமிட், ஏதாவது இங்க நடந்ததை போய் வீட்டுல மூச்சு விட்டேன்னா அந்த சங்க கடிச்சு துப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, இதை பாரு இந்த உதாருக்கெல்லாம் பயந்துக்க மாட்டேன், நீ என்ன கொல்றதுன்னா தாராளமா கொல்லலாம் அப்படின்னு அவ சொல்ல, சீ போடி பைத்தியம் பிடிச்ச வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு அவன் அந்த பக்கம் போயிடுறான். தனியா நின்று இருந்த இவ பக்கத்துல ஒரு சுரட்டா முடிக்காரி வரா. அவளும் இந்த பார்ட்டிக்கு தான் வந்திருக்கிறா, நிக்கோட ஃப்ரெண்டும் கூட. இப்போ அவங்க 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இந்த பார்ட்டியில அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு நோவா அங்கேயே சுத்தி வரா. அப்பதான் அந்த பார்ட்டியில இருந்த ஒருத்தன், ஹே நோவா இந்த கோக்க குடி அப்படின்னு அவன் கையில வச்சிருந்த கோக்கை கொடுக்குறான். இவ்வளவு அதை யதார்த்தமா வாங்கி குடிக்க போக, அந்த சமயத்துல அங்க வந்த நிக்கு அந்த பையன் மூஞ்சிலேயே பொக்குன்னு வைக்கிறான். டேய் போன தடவையே சொல்லியிருக்க என்னோட பார்ட்டிக்கு நீ தலை காட்டக்கூடாதுன்னு, மூஞ்சி முகரையெல்லாம் உடைக்கிறக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிரு அப்படின்னு அந்த பையனை மிரட்டி துரத்தி விடுறான். அந்த கோக்கை குடிக்க போன நோவா கிட்ட இருந்து அதை தட்டி விடுறான். இதை பார்த்து நோவா பயங்கர கடுப்பாயிடுறா. என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள, என்னமோ என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி என்னை ப்ரொடெக்ட் பண்றியா, உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு அவ திட்ட, டென்ஷன் ஆன நிக்கோ, உனக்கு கொஞ்சம் கூட பேசிக் நாலேஜ் கிடையாதா, இந்த மாதிரி பார்ட்டியில எவனாவது கோக் கொடுப்பானா, அதுல சரக்கு கலந்துருப்பானுகடி, இதை குடிச்சு நீ மட்டையானேனா உன்னை தூக்கிட்டு போய் துவம்சம் பண்ணிடுவானுங்க, இந்த நாலேஜும் கூட இல்லாத நீ ஏதோ எகிப்து ராணி மாதிரி தாம் தொம்னு குதிக்கிற, ஆமா எங்களுக்கு பேசிக் நாலேஜே கிடையாது, நீ பெரிய ஐன்ஸ்டீன் பரம்பரை, நான் அப்படி தண்டா குடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கோக்கை வாங்கி அவ குடிக்க, நிக்கு சொன்ன மாதிரியே அதுல வந்து அவனுக்கு சரக்கு கலந்துருக்கானுங்க. அவளை தான் குடிச்சிட்டு நிலை இல்லாம மட்டையாகிறா. பார்ட்டியும் வேண்டாம் மண்ணும் வேண்டாம் அப்படின்ட்டு நோவாவை தூக்கிட்டு வீட்டுக்கு வரான். வந்து அவளை பெட்ல படுக்க வைக்கிறான். அதிகமான சரக்கு அடிச்சிருந்தாலேயோ என்னவோ நோவாக்கு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அப்பதான் அவளுக்கு பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு நாள் இதே மாதிரி அவ தூங்கிட்டு இருக்கா. நல்லா தூங்கிட்டு இருந்தவளை அவங்க அம்மா திடீர்னு தட்டி எழுப்பி, அந்த கிரகம் பிடிச்சவன் வந்துட்டாமா, என்னை அடிச்சது இல்லாம உன்னை பார்த்தாலும் அடிச்சிருவான், நீ வா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் ஒரு கபோர்டுக்குள்ள தன்னோட பொண்ணை ஒளிச்சு வைக்கிறாங்க. அப்பதான் நோவா பாக்குறா, அவங்க அம்மா முகத்துல எல்லாம் காயமா இருக்கு, அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு, அவங்க அப்பா அம்மாவை போட்டு நல்லா அடிச்சிருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. இந்த நினைவுகள்லாம் அவளை தூக்கத்துல
தூக்கத்துல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால லேட்டா தான் எந்திரிச்சு வரா. எல்லாம் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்திருக்க, அங்கிருந்த அம்மாவும் சரி வா வா சாப்பிடலாம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நோவா உனக்கு உங்க அண்ணனை ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கா அவனையா நான் எப்ப அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு நோவா கேட்க, அப்புறம் எதுக்கடி அந்த மெசேஜ் அனுப்பிச்ச அப்படின்னு சொல்றா. எந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லி அவ போன் எடுத்து பார்த்தா, இவ போன்ல இருந்து அண்ணன் ரொம்ப நல்லவன் தங்கமானவன், இவனை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பாராட்டி எழுதியிருக்கா. ஒன்னும் புரியாம பக்கத்துல இருந்த நிக்க பார்க்க, அவன் இவளை பார்த்து குறும்பா சிரிக்க, அவனை கோவமா முறைக்கிறா. நைட்டு இவன் தான் அவ போன் எடுத்து இந்த மாதிரி ஒரு மெசேஜையும் அனுப்பிச்சிருக்கா. என்கிட்ட சிக்கவே இல்லை, அப்போ உன்னை வச்சுக்கிற அப்படின்னு நோவா கோவமா அவனை பார்த்து முணங்குறா. இப்ப இந்த சீன்ல எல்லாரும் ஒரு வெக்கேஷனுக்காக பீச்சுக்கு வந்திருக்காங்க. நிக் அங்க வரவும் நோவா பயங்கர கோவமா நிக்கு கிட்ட வந்து, இதை பாரு இன்னொரு தடவை என் போனை என்னோட பர்மிஷன் இல்லாம தொட்டேன்னா நடக்கிறது வேற. அந்த கர்லி கூட பீச்சில் புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம ஸ்கேட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு நிக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றான். அப்போ அவனை நியூடா நோவா பார்த்துறா. அவனை நியூடா பார்த்த உடனே ஒரு இனம் புரியாத அட்ராக்ஷன் நோவாக்கு இப்போ ஏற்படுது. நோவாக்கு அவன் மேல ஒரு தனி அஃபெக்ஷன் இருக்கு. இவ கோபத்துக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இவன் ஸ்டெப் பிரதரா போயிட்டானே அப்படிங்கறதான். உனக்கு போர் அடிச்சதுன்னா சொல்லு, ஈவினிங் உன்னைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவ சொல்ல, ஓகே போலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்டா நோவாவும் சொல்றா. ஈவினிங் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அங்க பாத்தீங்கன்னா கார் ரேசிங்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. 2 கார் ரேஸுக்கு தயாரா இருக்கு. அதுல ஒரு கார்ல நிக் இருக்கிறத நோவா பாக்குறா. இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நிக்குக்கும் அவனோட ரைவல் கேங்குக்கும் அடிக்கடி இந்த கார் ரேசிங் நடக்கும். அந்த மாதிரி தான் நிக்கு அந்த கார் ரேசிங் அங்க நடக்க போகுது. நோவா அங்க வரத பார்த்த நிக்கு, இவன் என்ன பண்றான் இங்க அப்படின்னு சொல்லி அவளையே பார்த்துட்டு இருக்கான். நோவாக்கும் நிக்கு ஜெயிப்பானா தோத்துருவானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அந்த சமயத்துல தான் அன்னைக்கு அந்த பார்ட்டில மீட் பண்ண ஒருத்த வந்து நோவா கட்டி பிடிக்க, அது வரைக்கும் ஒழுக்கமா கார் ஓட்டிட்டு இருந்த நிக்குக்கு அவன் கட்டி பிடிக்கிறத பார்த்த உடனே டென்ஷன் மண்டைக்கேறுது. கார் பேலன்ஸ் தடுமாறி போக ஆரம்பிக்குது. எப்படியோ அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த ரேஸ்ல நிக்கும் ஜெயிச்சிடறான். அந்த சமயத்துல தான் நோவா போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா, அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவன் இவளை கடுப்பேத்துறதுக்காக நோவாவோட ஃப்ரெண்டை கிஸ் அடிச்சு அதை போட்டோவா எடுத்து அனுப்பிச்சிருப்பான். இதை பார்த்து கடுப்பானா இவளோ, அப்படியா நீ என்ன வெறுப்பேத்துறியா, நான் உன்னை எப்படி வெறுப்பேத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறா. அங்க ஒருத்தன் மொங்கையனாட்டம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, ஹலோ பிரதர், நான் என் பாய் ஃப்ரெண்டை கடுப்பேத்தணும், அதுக்காக கிஸ் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், என்னை கிஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, தேன் குடிக்கிறதுக்கு அவனுக்கு கசக்குமா, சரி அப்படின்னு மண்டையாட்ட இப்ப அவனை கிஸ் அடிக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்க போறா. அந்த சமயத்துல அங்க வந்து நிக்கும் அவனை திட்டி அங்கிருந்து துரத்தி விடுறான். ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா, அவன் ஏதோ ஒரு பொறுக்கி மாதிரி இருக்கான், அவனை போய் கிஸ் அடிக்கிறியே அப்படின்னு சொல்ல, ஏய் இங்க பாரு, தேவையில்லாம என் பின்னாடியே சுத்திட்டு இருக்காத, நான் கிஸ் அடிப்பேன், ஏன் அவன் கூட டேட்டிங் கூட போவேன், அதை கேட்க நீ யாருடா, நானே என் பாய் ஃப்ரெண்டை கடுப்பேத்துறதுக்கு கிஸ் அடிக்க ஒரு ஆள் இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன், வந்துட்டாரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அறிவுரை சொல்றதுக்கு அப்படின்னு அவ சொல்ல, இப்ப என்ன நீ யாராவது ஒருத்தர் கிஸ் அடிச்சு உன் பாய் ஃப்ரெண்டை கடுப்பேற்றணும் அவ்வளவுதானே, நான் இருக்கேன், என்ன கிஸ் அடிக்கிற மாதிரி அவனுக்கு போட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்ல, இப்ப 2 பேரும் கிஸ் அடிக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு இவன் அனுப்புறான். இப்ப அவங்களுக்குள்ள என்ன விதமான சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு தெரியல. 2 பேரும் ரொம்ப க்ளோஸா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இப்ப உண்மையாவே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கட்டத்துல இது தப்பு அப்படின்னு புரிஞ்சு விலகி, சரி நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு நிக்கு அவளை கார்ல போய் உட்கார சொல்றான். ஒரு ஆசைக்காக அந்த காரை அவ ஸ்டார்ட் பண்ண, அப்ப அங்க வந்து அந்த ஆப்போசிட் டீமை சேர்ந்தவன், என்ன உங்க அண்ணன் பயந்துட்டு உன்ன ரேஸுக்கு அனுப்பிச்சிட்டானா அப்படின்னு இவளை ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த ரேஸோட ரூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, 2 ரவுண்டு ரேஸ்ல 2 ரவுண்ட்லயும் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோத்தவங்க அவங்க காரை கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிக்கு ஜெயிச்சிட்டான், இந்த ரவுண்ட்லயும் கண்டிப்பா அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு தெரிஞ்சு பர்பஸாவே அந்த ஆப்போசிட் டீம் காரை இவ்வளவு ட்ரிகர் பண்ணி கூட இப்ப நோவாக்கும் அவனுக்கும் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நோவா பயங்கரமா அந்த காரை ஓட்டுறா. கடைசியில பாத்தீங்கன்னா அவளே இதுல ஜெயிச்சிடறா. ஆனா அந்த ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிறவன் இதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். காரை கையை விட்டு போயிரும் அப்படிங்கறது தெரிஞ்ச அவன் பேச்சை மாத்தி பேச ஆரம்பிக்கிறான். நீதாண்டா ஃபைனல்ல கார் ஓட்டி இருக்கணும், உன் தங்கச்சி ஓட்டுனா அது கணக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு டென்ஷனான நோவா, நீதாண்டா நான் ரேஸுக்கு கூப்பிட்ட, இப்ப தோத்த உடனே பேச்ச மாத்திரையா அப்படின்னு அவ கத்த, அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட கோபத்துல அவன் நோவாவை கெட்ட வார்த்தையில திட்டிடுறான். அவளைதான் நிக்குக்கு வரும் பாருங்க கோவம், அவன் மூஞ்சிலேயே நச்சுன்னு ஒண்ணு வைக்க 2 கேங்குக்கும் இப்ப அங்க பயங்கர அடிதடியாக ஆரம்பிக்குது. நிக்கு ஃப்ரெண்டு கார்ல வீட்டுக்கு வராங்க. நோவாக்கு கையில் அடிபட்டு இருக்கு. நிக்கு அது கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா நிக்கு ஒரு 2-3 நாளாவே வீட்டுக்கு வரமாட்டான். அவங்களுக்குள்ள புதுசா முளைச்சிருக்க அந்த ரொமான்ஸ்னால 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு சங்கடப்பட்டு நிக்கு வீட்டுக்கே வராம இருப்பான். டெய்லி அவனை சீண்டி அவன் கூட சண்டை பிடிச்சிட்டே இருந்துட்டு இன்னைக்கு அவனை பார்க்காம இருக்கிறது நோவாக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மனசு ரொம்ப கனமா இருக்கு. என்னதான் அவங்க அப்பா அவளை பார்ட்டிக்கெல்லாம் கூட்டிட்டு போனாலுமே எதுலையுமே அவளுக்கு மனசு ஒட்ட மாட்டேங்குது. அன்னைக்கு நைட்டு வீட்டுல எல்லாரும் வெளியே போயிருக்க இவ சோஃபால படுத்திருக்கா. அந்த சமயத்துல நிக்கு அங்க வரான். வந்து அமைதியா அவ பக்கத்துல உட்கார 2 பேரும் ஒருத்தர் பார்த்த உடனே அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. திருப்பியும் இன்டிமேட்டா கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்க ஒரு ரொமான்ஸ் போயிட்டு இருக்க
வேண்டாம் இது தப்பு அப்படின்னு அவங்களே அதை நிறுத்தவும் செஞ்சுக்கிறாங்க. நம்ம பண்ற இந்த விஷயம் ரொம்ப தப்பு, இது தொடராம இருக்கணும் அப்படின்னா இனிமேல் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நோவா காரை கழுவிட்டு இருக்கா. தூரத்துல நின்றுட்டு இருந்த நிக்கும் இந்த டிஸ்டன்ஸ் போதுமா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறா. அவனே சும்மா இருந்தாலும் அவ சும்மா இருக்க மாட்டா போல் இருக்கு. அவனை டெம்ப் பண்றதுக்காக அவ ட்ரெஸ் எல்லாம் நினைச்சுக்கிறா. அந்த சமயத்துல நோவாவோட அம்மா சிரிச்சுட்டே அங்க வராங்க. ஆக்சுவலா நோவா சில நாட்களா ரொம்ப சோகமா இருந்தா இல்லையா, இதனாலதான் அவ சோகமா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கையோட நோவாவோட பாய் ஃப்ரெண்டை அவங்க அம்மா கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஐயோ அவசரப்பட்டுட்டே தாயே அப்படின்னு இவ பயங்கர டென்ஷனா அவ பாய் ஃப்ரெண்டை பாக்குறா, நிக்க பாக்குறா. நிக்குக்கு சிரிப்பை அடக்க முடியல. உன் பாய் ஃப்ரெண்டை பார்த்தாச்சா, இப்ப சந்தோஷமா? நீ சோகமா இருக்கிறத பார்க்க என்னால முடியல, அதனாலதான் நான் தேடி போய் உன் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா பெருமையா சொல்ல, உன்னோட நல்லெண்ணத்துல கொல்லிய வைக்க அப்படின்னு நோவா மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அங்க பேந்த முழிச்சிட்டு நிக்கிறா. நோவாக்கு இருக்கிற பயம் என்னன்னா, அன்னைக்கு ஹீரோவை கிஸ் அடிக்கிற செல்ஃபி தானே பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிருப்பா. இப்ப இவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தா அவன் கண்டுபிடிச்சிருவான், மானம் கப்பல் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நிக்கு கிட்ட ஓடி வந்து, டே ப்ளீஸ் என் பாய் ஃப்ரெண்டு போற வரைக்கும் நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுல எங்காச்சும் போய் தங்கிக்கிறியா அப்படின்னு கேட்க, இது என் வீடு, நான் எதுக்காக போகணும், உன் பாய் ஃப்ரெண்டு வேணா போக சொல்லு அப்படின்னு சொல்லி அவளை இழுத்து நீச்சல் குளத்துக்குள்ள போடுறான். வேணுன்ட்டே அவன் பாய் ஃப்ரெண்டு கண்ணில் படுற மாதிரியே சுத்திட்டு இருக்க. இவனை பார்த்து அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு இவனை எங்கேயோ பார்த்துருக்கிறமே அப்படின்னு சந்தேகம் வர உடனே போன் எடுத்து பார்க்கறான். ஆமா அன்னைக்கு இவன் கூட கிஸ் பண்ற மாதிரி தானே நீ போட்டோ அனுப்பிச்ச, இப்ப உன்னோட அண்ணன் சொல்ற அப்படின்னு கரெக்டா அவன் பாயிண்ட்டை கேட்ச் பண்ண, டேய் அன்னைக்கு உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அந்த மாதிரி பண்ணுனேன்டா, மற்றபடி எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கு போயிட்டு நிக்கு லேட்டா வரான். சரி மாடியில போய் காத்தாட படுக்கலாம் அப்படின்னு மாடிக்கு வந்தா அங்க நோவா அறையும் குறையுமா படுத்திருக்கா. அவ பக்கத்துல வந்து உட்கார்றான். அப்பதான் அவளோட இடுப்பு தெரிய தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த இடுப்பை தொட்டுறான். நம்ம குஷி படத்துல இருந்து இன்டர்நேஷனலா எல்லா படத்துலயுமே பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஏரியா அந்த இடுப்பு தான். நல்லா தூங்கிட்டு இருந்தவ யாரோ இடுப்பை தொடுறாங்க அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓங்கி அவன் மூஞ்சில குத்திடுறா. கரெக்டா அவன் மூக்குல பட்டி ரத்தம் வர, ஐயோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவசரமா மூக்குல வர ரத்தத்தை தொடச்சு விட்டுட்டு இருக்கா. இப்ப நிக்கோட கழுத்து உடம்பெல்லாம் பாக்குறான், நிறைய காயம் இருக்கு. அன்னைக்கு அந்த கார் ரேசிங்ல நடந்த சண்டையில ஏற்பட்ட காயம். அவன் ட்ரெஸ்ஸை கழட்டி எல்லாம் தொடச்சு விட இப்ப அவங்களுக்குள்ள திருப்பியும் அந்த இனம் புரியாத ஒரு ஃபீலிங் வர 2 பேரும் அங்கேயே ரொமான்டிக்கா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் படத்து ஹீரோயின்களோட லவர் போல நோவாவோட லவரும் மாடிக்கு யதார்த்தமா வர இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பாக்குறான். பாய் ஃப்ரெண்டு தன்னை பார்த்ததை பார்த்த நோவாவும், இங்க பார் அவன் எனக்கு அண்ணன் தான், பட் எங்களுக்குள்ள வேற ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு, அது புரியாம எங்க அம்மா உன்னை கூட்டிட்டு வந்துட்டா, தப்பா நினைச்சுக்காத, காலையில முதல் பஸ்ஸை பிடிச்சு ஊருக்கு ஓடி போயிரு அப்படின்னு கேஷுவலா சொல்ல, பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம வடா போச்சே அப்படிங்கிற மாதிரி அங்க நின்றுட்டு இருக்கான். நாளுக்கு நாள் நிக்கும் நோவாவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அம்மா அப்பா இல்லாத போதெல்லாம் அவங்க அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப ரொமான்டிக்கா இன்வால்வ் ஆயிருக்காங்க. பத்தாவதுக்கு ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு இடம் பேர் அங்க ரொம்ப ரொமான்டிக்கா இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இப்ப இந்த சுருட்ட முடிக்காரி நோவாவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரா. அது பாத்தீங்கன்னா பாக்ஸிங் நடக்கிற இடம். நோவாக்கு பாக்ஸிங்னாலே சுத்தமா பிடிக்காது. சின்ன வயசுல அவங்க அம்மாவும் அவளும் அவங்க அப்பா கிட்ட நிறைய அடி வாங்கியிருப்பாங்க. அதனால அவளுக்கு வயலன்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காது. நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லி அவ திரும்பும் போதுதான் அங்க பாக்குறா நிக்கு பாக்ஸிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. பதறி அடிச்சுட்டு அவன் பக்கத்துல வரா. நீ பாக்ஸிங் போட போறியா அப்படின்னு கேட்க, ஆமா இது என்னோட ஹாபி அப்படின்னு சொல்ல, எது ஒருத்தர் அடிச்சுக்கிறது ஹாபியா, தயவு செய்து இது வேண்டாம், உடனே என் கூட வா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுக்க, அவன் பாத்தீங்கன்னா இவ பேச்ச காது கொடுத்தே கேட்காம பாக்ஸிங் போக ஆரம்பிச்சிருவான். நிக்கு ஒரு அடி வாங்கினா அது தன்னவே அவங்க அப்பா அடிக்கிற மாதிரி நோவாக்கு ஃபீல் ஆகுது. அவனால அதை பார்க்க முடியாம அங்கிருந்து போயிருவா. அப்பதான் நிக்கோட ஃப்ரெண்டு அங்க இருக்க, அவன் கூட நோவா பேசிட்டு இருப்பா. பாக்ஸிங் முடிச்சுட்டு அங்க வந்த நிக்கு நோவா இன்னொருத்தங்க கூட ரொம்ப க்ளோஸா பேசி இருக்கிறத பார்த்து ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவன் மூஞ்சிலே ஒரு குத்தி இன்னொரு தடவை உன் நிழல் அவன் மேல பட்டாலும் தொலைச்சிருவேன் அப்படின்னு அவனை மிரட்டுறான். இதை பார்த்து கடுப்பான நோவாவும், யாரா நீ என்ன உண்மையா லவ் பண்றியா, போகாதேன்னு அவ்வளவு சொன்ன, என் பேச்ச மீறி நீ போன, அப்ப எனக்கு என்னடா மரியாதை, என் காதலுக்கு என்னடா மரியாதை, போ 2 பேரும் போய் அடிச்சுட்டு சாகுங்க அப்படின்னு நோவா ரொம்ப டென்ஷனா சொல்ல, இதை கேட்ட நிக்குக்கும் கோபம் வருது. என்னடி பெரிய லவ், உங்களை லவ் பண்ணிட்டா நீங்க சொல்றபடி எல்லாம் நடக்கணுமா, நாய்க்குட்டி மாதிரி உங்க பின்னாடியே சுத்தி வருவேன்னு நினைச்சியா, சரிதான் போடி அப்படிங்கிற மாதிரி அவனும் கத்தியோட இப்ப அவங்க 2 பேத்துக்குள்ள திருப்பியும் முட்டிக்குது. இப்படியே இவங்க சண்டை ஒரு 2-3 நாள் நீடிக்குது. நிக்கு கூட பேசாம நோவாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சமயத்துல தான் ஜெயில இருந்து வெளிவந்த நோவாவோட உண்மையான அப்பாவை காமிக்கிறாங்க. அவன் எப்படியோ அந்த கார் ரேஸ்ல ஆப்போசிட் கேங்ல இருப்பான் இல்லையா ஒருத்தன் ராபின்னு, அவனை கைக்குள்ள போட்டுட்டு
அவனை வச்சு ஹீரோயினும் அவளோட அம்மாவையும் கடத்தணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அதோட முதல் ஸ்டெப்பா அவங்க அம்மாவுக்கு ஒரு மிரட்டல் கடிதம் அந்த ஆள் அனுப்புறான். அந்த லெட்டர் நோவா கையில கிடைக்க அதை படிச்ச நோவாக்கு ரொம்ப பயமாகுது. இதை தேவையில்லாம அவங்க அம்மா கிட்ட சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட இருந்து மறைச்சிடுறா. அந்த சமயத்துல தான் நிக்க பார்த்த அவங்க அப்பாவும் இந்த மாதிரி நோவாவோட அப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதை நிக்கு கிட்ட சொல்றாரு. அந்த ஆள் ரிலீஸ் ஆன என்ன, ரிலீஸ் ஆகாட்டி நம்மளுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்பதான் சின்ன வயசுல நோவாக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பா பண்ண கொடுமை எல்லாத்தையும் நிக்குக்கு சொல்றாரு. இப்பதான் நிக்குக்கு புரியுது. நிக் அன்னைக்கு மாடியில நோவாவோட வயிற்றுல கை வச்சான் இல்லையா, அப்போ ஒரு தழும்பை பார்த்திருப்பான். அந்த தழும்பு எதனால ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது இப்பதான் நிக்குக்கு புரியுது. இப்பதான் அவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சிருந்தாங்க இல்லையா, இவனே தேடி போய் நோவா கிட்ட சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பான். நோவா எங்க இருக்க மாட்டா. அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் அவ ஃபோன் எடுக்க மாட்டா. அதனால அந்த சுருட்ட முடிக்காரிக்கு ஃபோன் பண்ண அவங்க இருக்கிற அந்த பப்போட அட்ரஸை சொல்றா. இப்ப அங்க நிக்கு வரான். நோவா பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டியில குடிச்சிட்டு இருக்கா. அங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒளிஞ்ச விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோவாவை ஒரு கபோர்டுக்குள்ள தள்ளி ஒளிச்சு வைக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு பயந்து எத்தனை நாள் அந்த கார்ட்போர்டுக்குள்ள அவ உட்காந்துருப்பா இல்லையா, அதெல்லாம் நினைச்சு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு தடவையும் நோவா கார்ட்போர்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற போது கத்தியோட அவங்க அப்பா வெளியே இருந்து மரியாதையா வெளியே வரையா இல்ல உங்க அம்மாவை கொல்றதா அப்படின்னு மிரட்டுவான். எங்க அம்மாவை கொன்னுருவானோ அப்படின்னு பயந்து போய் நோவா வெளியே வரும்போது தான் கத்தியால அவ வயிற்றுல கீறி இருப்பான். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா போலீஸ்ல அவனை மாட்டி விட்டுருப்பாங்க. தன்னை குத்துனது அப்பா தான் அப்படின்னு நோவாவும் கோர்ட்ல சாட்சி சொல்லியிருப்பா. நோவா சொன்ன சாட்சியால தான் அவங்க அப்பா இத்தனை வருஷம் ஜெயில இருந்திருக்கான். இப்ப அதெல்லாம் அவன் நினைச்சு பார்த்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. ஹிஸ்டீரிக்கலா கத்த ஆரம்பிக்க, நல்ல வேலையா அங்க வந்த நிக்கு அவளை கார்ட்போர்ட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். ரூம்ல அவளை படுக்க வச்சுட்டு எந்திரிச்சு போன நிக்கு கிட்ட, ப்ளீஸ் இன்னைக்கு என் கூட இரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நோவா சொல்ல, இப்ப அவனும் அவ பக்கத்திலேயே படுத்துக்கிறா. அப்புறம் என்ன, 2 பேரும் திருப்பியும் அவங்களோட ரொமான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. நோவா வந்துட்டாளா அப்படின்னு பாக்குறதுக்காக யதார்த்தமா உள்ள வந்த அப்பா இவங்க 2 பேரும் அப்படி இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்க பண்றது ரொம்ப பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. ஆனா அதை பத்தி இவங்க கவலைப்படாம 2 பேரும் கிஸ் பண்ணி அவங்க காதலை வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நோவா கூட வெளியே வந்திருந்த நிக்கு ஏதோ பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி காரை நிறுத்திட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ள போறான். காருக்குள்ள உட்காந்து போன் பார்த்துட்டு இருந்த போது பக்கத்துல யாரோ வந்து உட்கார்றான். யாரான்னு பார்த்தா அந்த ராபு. என்னமா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு இப்ப அவளை அங்கிருந்து கடத்திட்டு போறாங்க. இவ கத்தரா கதறா. ஆனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ள போயிருந்த நிக்குக்கு அது காது கேட்கல. அவன் கிரெடிட் கார்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி மும்முரமா அதுல முழுகிட்டான். இப்ப பேமெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா கார் கதவு திறந்து கிடக்குது. நோவாவை காணோம். பதறி போயிடுறான். சுத்தி முத்தி தேடி பார்க்கறான். எங்கேயுமே அவ இல்ல. வீட்டுக்கு வந்து நடந்ததை அவங்க அப்பா கிட்ட சொல்ல உடனடியா அவர் போலீஸுக்கு தகவல் கொடுத்துறாரு. போலீஸ் டீம் அந்த கடையோட சிசிடிவி கேமராவை செக் பண்ண நோவாவை ராபு கடத்திட்டு போறது தெரியுது. அந்த சமயத்துல நோவாவோட ரூமை செக் பண்ண ஒரு போலீஸ்காரரு அவங்க அப்பா அனுப்பிச்சிருந்த அந்த லெட்டரை கொண்டு வந்து இப்ப அந்த அம்மா கிட்ட காமிக்கிறாங்க. அதை வாங்கி படிச்ச நோவாவோட அம்மா ரொம்ப பதறி போறாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு நோவாவோட போன்ல இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா பழைய புருஷங்காரன் தான் பேசுறான். என்னடி புது வாழ்க்கை கிடைச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க போல இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் உன் பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கேன். அவளை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னா எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, டே நாதாரி, எவனாவது பணத்துக்காக சொந்த பொண்ணை கடத்துவானாடா, நீ எல்லாம் ஒரு அப்பனாடா தூ அப்படின்னு அவ துப்ப. பக்கத்தில் நின்று அந்த அம்மாவோட புது புருஷன் போனை வாங்கி, இதோ பார், நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன், பத்திரமா அந்த பொண்ணை எங்ககிட்ட திருப்பி ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்களுக்குள்ள அந்த பணத்தை கொடுத்து பொண்ணை மீட்கிற டீல் முடிவாகுது. இது ஆல்ரெடி போலீஸ் கேஸ் ஆயிட்டதால போலீஸும் இன்வால்வ் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்களும் மஃப்டியில நோவாவோட அப்பா சொன்ன இடத்துல சுத்தி வளைச்சு நிக்கிறாங்க. நிக்கும் அந்த போலீஸ்கார அம்மாவும் ஒரு கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க, நிக்கோட அப்பாவும் அம்மாவும் பணத்தை எடுத்துட்டு இன்னொரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஒரு இடத்துல இருந்து நோவாவோட அப்பா கவனிச்சுட்டு தான் இருக்கான். அவனோட நோக்கம் பணம் மட்டும் இல்ல, அவன் பொண்டாட்டியோட புது புருஷனை தீக்கணும் அப்படிங்கறதா அவனோட முதல் பிளானு. ஏன்னா அவன் தான் போன சீன்ல சொல்லியிருப்பான் இல்லையா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு பிடிக்காது அப்படின்னு. இப்போ ஒரு பணக்காரனை கட்டி பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறத அவனால ஏத்துக்க முடியல. கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த நிக்கு அப்பதான் ஒரு தகவலை அந்த போலீஸ்கார அம்மா கிட்ட சொல்றான். ஏன்னா அவங்க வச்சிருக்கிறது எல்லாமே காஸ்ட்லியான காரு. அதுல ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கும். தன்னோட போன் எடுத்து ராபோட கார் எங்க இருக்கும் அப்படிங்கறத ட்ராக் பண்ணி அந்த அம்மா கிட்ட காமிக்கிறான். பக்கத்துல தான் அந்த கார் இருக்கிறதா காமிக்குது. இப்ப அந்த இடத்துக்கு 2 பேரும் போக, இதை எப்படியோ சென்ஸ் பண்ணிக்கிட்ட நோவாவோட அப்பா இந்த கராஜில இருந்து கதவை உடைச்சிட்டு அந்த கார் வெளியே சீறி பாயுது. காரை ஓட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நோவா. கன் பாயிண்ட்ல அவளை காரை ஓட்ட வச்சிட்டு இருக்கான் அவங்க அப்ப. பின்னாடியே நிக்கும் அவன் கார்ல துரத்திட்டு வருவான். இப்ப பீச்சை கிராஸ் பண்ணி கார் போயிட்டு இருக்கும்போது அங்க நின்று இருந்த நிக்கோட அப்பாவை அப்பங்காரன் சுடுறான். நல்ல வேலையா அவர் அந்த பண பேக்கை ஷீல்டா வச்சு தப்பிச்சுக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா நிக்கோட காரும் நோவாவோட காரும் எதிர அப்படியே முறுக்கிட்டு நிக்குது. அவங்க அப்பாவுக்கு தெரியாம நோவா ஏதோ கண்ணை காட்ட அந்த சைகையை நிக்கு
நிக்கு புரிஞ்சுக்கிறான். இப்ப 2 காரும் வேகமா எதுக்க மோதிக்கிற மாதிரி வர பக்கத்துல வந்தோடனே 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி காரை ட்ரிஃப்ட் அடிக்கிறாங்க. அப்படியே காரு 2ம் பக்கமா போக நிக்கும் சரி நோவாவும் சரி வேகமா குடிஞ்சுக்க நிக்கு பக்கத்துல உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா அந்த போலீஸ்கார லேடி, அவங்க இப்போ நோவாவோட அப்பாவை சுட்டு கொல்றாங்க. ஒரு வழியா அந்த குடும்பக்கார புருஷனும் செத்து போயிடுறான். இப்போ இந்த கிளைமாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள நோவா இருக்கா. ரூமை திறந்துட்டு நிக்கு வரான். பழைய படம் பாக்குறவங்களுக்கு தெரியும், கிளைமாக்ஸ்ல ஹீரோயின் ரூம்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்க உள்ளுக்குள்ள வந்த ஹீரோயின் மேல பாய்வாரு. அதே மாதிரிதான் நிக்கும் கரெக்டா அவ மேல பாஞ்சு 2 பேரும் திருப்பியும் அவங்க ரொமான்ஸை ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அப்பா நோவாவோட அம்மா கிட்ட சொல்றாரு. இதை கேட்டதும் அவங்க அம்மாக்கு தலையில இடி இறங்கின மாதிரி இருக்கு. நம்ம இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்னங்க, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா? உங்க கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.